தாமம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்பு உணர்வோடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பட்டுக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு நீதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நெறி ஜமுனராணி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நெறி கிருபாநிதி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயும் மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறவகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். அறிவில் அறிவாய் நிலைத்து அறவகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடிய இருவருக்கும் நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பானதொரு பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். அம்மா தவத்தை தொடர்ந்து கேள்வி பதில் நேரம். நம்மோடு மூத்த பேராசிரியர் பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.
அன்பர்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டு பயன்பெறலாம். ஐயா இந்த வாரம் காயக்கல்பம் பற்றியும் இனி பிறவி இல்லை என்ற தலைப்பு நிறைய விளக்கங்கள் வழங்கியுள்ளார்கள். அதில் ஏதாவது சந்தேகம் இல்லை வேற என்ன மாதிரி சந்தேகம் உண்டுனா ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கமுடன்மா சொல்லுங்க. ஐயா, நான் சந்தேகம்னு கேட்கல, நான் புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவுன்னு தெரியல ஐயா. ஒரு அழுத்தம்னு ஒரு சப்ஜெக்ட்ல பேசுனாங்க ஐயா. ம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த வெளியில இருந்து இறைத்துகளாகி விண்ணாகி பஞ்சபூதமாகி அப்புறம் காற்றாயி எல்லாம் வந்து மனிதனா வந்துட்டோம். அது அந்த அழுத்தம் சூழ்ந்த அழுத்தத்தினால வந்ததுதான்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு நீங்க நிறைய சொல்லியிருக்கே புரியுது. ஆனா ம். அந்த அழுத்தம் வந்த உடனே அதுக்கு நேர்மறையான ஒரு எக்ஸாம்பிளே இல்ல. அதாவது நோய் அழுத்தம், மன அழுத்தம், அந்த எல்லாமே ஒரு அழுத்தம்னாவே அது பாசிட்டிவா நெகட்டிவா ஐயா. இப்ப இங்க வரைக்கும் வந்துட்டோம். எனக்கு நான் புரிஞ்சுகிட்டது கூட தப்பா இருக்கலாம். இப்ப அப்துல் கலாமுக்கு ஒரு அழுத்தம் வந்தது. அதனால அவரு எப்படி மேல வந்தாரு? அழுத்தத்த நம்ம எப்படி சரி செய்து மேல வரணும்? இப்ப அழுத்தம்ங்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா? அழுத்தம் பாசிட்டிவ் தான்மா. மன அழுத்தம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இயல்பாக உள்ள அழுத்தத்தை காட்டிலும் அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் வருகின்ற போது அதை மன அழுத்தம் சொல்றோம். ஆனா அதை நம்மால தாங்க முடியாததுனால தான் அது நெகட்டிவா ஃபீல் பண்றோம். தாங்க முடிந்ததுன்னா இப்போ ஒரு பிரச்சனை மன அழுத்தம் அப்படிங்கிறோம். அதே பிரச்சனை இன்னொருத்தருக்கும் அவர் கண்டுக்க மாட்டாரு. இப்ப மன அழுத்தம் என்பது உண்மையிலேயே நெகட்டிவா பாசிட்டிவ் அப்படின்னா, நோபடி கேன் இன்சல்ட் யூ எக்ஸப்ட் யூ. நாம வருத்தப்பட்டாலும் வருத்தமே தவிர இல்லைன்னா இல்லை. ஆனா அழுத்தம் இல்லைன்னு எதுவுமே வந்திருக்க முடியாது. ஸோ அந்த கம்ப்ரஷன் அப்படின்றதே வந்து பாசிட்டிவ் ஃபோர்ஸ். அதாவது ஒரு மையத்தை நோக்கி ஈர்க்கப்படுது பாருங்க. அந்த ஈர்ப்பே அன்பு. அன்பு எப்படி நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஆக முடியும்? எனக்கு புரிஞ்சுக்கிட்ட முடியலையா, அதனாலதான் இன்னைக்கு சரி அதனால அந்த ஈர்ப்பு சக்தி தான் அன்பு. அதுதான் கிரியேட்டிவிட்டி. இந்த அழுத்தத்துக்கும் காயக்கற்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குல்ல ஐயா. நம்ம அழுத்தி அது 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 நேத்து இருக்கு. ஏன்னா அழுத்தம் வந்தா தான் அடுத்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கொண்டு போக முடியும். அழுத்தம்னு உந்து ஆற்றல் இருந்ததுனால்தானே உலகம் வந்தது. அதே போல காயல்ப பயிற்சியில அஸ்வினி முத்திரை மூலமாக மையத்துல உயிர் சக்தி திணிப்படுத்துறோம். அப்படி திணிவு ஏற்படுகின்ற போதுதான் அந்த எக்ஸஸ் எனர்ஜி வந்து மேல கொண்டு போக முடியும் ஓஜஸ் மூச்சு வழியாக. அதனால இங்க வந்து அந்த அழுத்தத்திற்காகத்தான் இது அஸ்வினி முத்திரை பயிற்சி பண்றோம். சரிங்களாம்மா? நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். மற்றவங்க தொடரலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஏகாந்த நிலைனா என்னங்கய்யா? ஏகம் அந்தம். ஏகம் ஒண்ணு, அந்தம்னா முடிவு. அப்ப முடிவாக உள்ள ஒன்று இறைநிலை. அந்த இறைநிலையோடு ஒன்றுகின்ற சமாதின்னு சொல்றாங்களே, அந்த சமாதி நிலை தான் ஏகாந்தம். தனித்திருத்தல்னு பொதுவாக சொல்லுவாங்க. அது தனித்திருத்தல்னு சொன்னாலும் உலக விவகாரம் வந்து தனித்திருப்பதுதான். அப்படி தனித்தால் எங்க போக முடியும்? இறைவனும் தனித்து தான் இருக்கிறான். அதனால அந்த இறைவனோட ஒன்றுவதை தான் ஏகாந்த நிலைன்னு சொல்லக்கூடியது. சத்து சித்து அனந்தம் சச்சிதானந்தம். சத்தாகிய இறைநிலையே சித்தான உயிராக இயக்கங்களாக வந்து, அனந்தம் அப்படின்னா இன்ஃபைனைட், எண்ணற்றவை. அப்ப எண்ணற்ற தோற்றங்களாக இந்த உலகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே சத்து சித்து அனந்தம் தான் சச்சிதானந்தம் ஆயிடுச்சு. அது ஆனந்தம் சொல்லுவாங்க. அது ஆனந்தம் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி நிலை அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் அறிகின்ற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி நிலை. இன்னொரு வகையில வந்து ஆண் அந்தம். ஆண் என்பது ஆத்மா, அந்தம் என்றால் முடிவு நிலை.
அப்போ ஆத்மாவுக்கு முடிவு நிலை பரமாத்மா, இறைநிலை, அப்படியும் அடுத்து எடுத்துக்கலாம். ம். ஆனா சச்சிதானந்தம் என்ற வார்த்தை வந்து பரிணாமத்தை ம். குறிப்பிடக்கூடியது. இருப்பு, இயக்கம், எண்ணற்றவை. ம். அவ்வளவுதான். நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். பாருங்க. வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம வாழ்க. மகரிஷி சொல்லுங்க. அவர்கள் கூறினது பஞ்சபூதத்துல நம்மளுக்கு விநாயகரா இருக்காரு, அந்த காந்தம் தான் முருகனா இருக்காரு. ஆனா அந்த விஸ்வரூபம் எடுத்த அந்த மாரியம்மன் அது எப்படிங்க ஐயா, கீழே அதை கட் பண்ணிட்டு ஒரு காலால் அழுத்திக்கிட்டு இருக்கு ஒண்ணு. அதே மாதிரி இப்ப அந்த சூலாயுதம் அதுக்கு என்ன ஐயா விளக்கம்? அதே மாதிரி நம்ம 5 குதிரைகளும் 5 புலன்கள் மூலியமா ஒரு கையால கடிச்சிட்டு இருக்காரு அந்த கிருஷ்ணன். அதுக்கு நம்ம அந்த பஞ்சேந்திரிய தூரத்து மூலியமா அந்த 5 புலன்களை அடக்கிறதுக்கு நம்ம அந்த உதாரணம் சொன்னீங்க. இது எப்படி ஐயா நம்ம புரிஞ்சுக்கிறது? அந்த மாரியம்மன் கீழே இருக்கு, அதுக்கு நம்ம எப்படிங்க ஐயா புரிஞ்சுக்கிறது மனவளக்கலையில? நிறைய கேள்வி ஒரே இதுல கேட்டீங்க. ஒவ்வொன்னா சொல்லுங்க. சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நம்ம பஞ்சபூதங்கள்ல விநாயகருக்கு எடுத்த கோயில். ஓகே, இருங்க, அதை சொல்லிடுறேன். பஞ்சபூதங்கள் அப்படின்ற ஐயா எக்கோ வருது. எக்கோ அடிக்குதுயா, எக்கோ அடிக்குது. பஞ்சபூதங்கள் அப்படின்ற போது ஆதி சிவம் அப்படின்றது வந்து பக்தி மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு சொல். அதுவே சுத்த வெளி என்பது சித்தர்கள் சொல்லக்கூடிய சொல். அது ஆல்மைட்டி என்றது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். எதுவாக இருந்தாலும் மூலப்பொருள் என்ற ஒரு இருப்பு ஆற்றல், அது தன்னிருக்கத்தால் எழுச்சி பெற்ற நிலை சக்தி. சிவத்திலிருந்து சக்தி பிறந்தது என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். இந்த சக்தி என்பது சிவத்தில் இருந்து இருப்பு சுத்தவெளியிலிருந்து வெளிப்பட்ட இறை துகள் நிலை. அதான் முதல் இயக்கமாக சக்தி வெளிப்பட்ட நிலை வந்து இறைத்துகள் என்பதை சிவத்திலிருந்து சக்தி பிறந்ததாக சொல்லுவாங்க. இப்போ இந்த இறைத்துகளின் கூட்டு தானே விண். அப்போ இறைத்துகள் கூடி விண் என்ற நிலை வருகின்ற போது விண்ணுக்கு நாயகன் விநாயகன் என்று விநாயக தத்துவத்தை கொடுக்குறாங்க, கானபத்தியம் சொல்லுவாங்க. அது ஏன் விண்ணுக்கு நாயகனாக சொன்னாங்க அப்படின்னா, விண்தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற மாற்ற 4 பூதங்களாக தரமாற்றம் அடைகிறது. அதனால விண் நாயகன் விநாயகன் விநாயக சதுர்த்தி, சதுர்னு 4. அப்ப விநாயக சதுர்த்தி என்று ஏன் கொண்டாடுகிறோம் அப்படின்னா, அந்த விண்ணே மற்ற 4 பூதங்களாகவும் வெளிப்பட்டது அல்லது மேன்மைப்பட்டது அல்லது பரிணமித்தது என்பதற்காக விநாயக சதுர்த்தி. சரி, இப்ப பஞ்ச பூதங்கள் வந்தாச்சு, அதுல காந்தம் இருக்கு, ஆனா அது உணர்வது இல்லை. இதே காந்தம் ஜீவன்கள் வருகின்ற போது உணர்கின்ற சிறப்பையும் பெறுகிறது. அப்ப அந்த உணர்தல் அப்படின்றது மெய்வாய், கண், மூக்கு, செவி என்ற 5, பிறகு சிந்திக்கின்ற ஆற்றலாக மனம் என்ற 1. அப்போ மொத்தம் 6 வருதா? அப்போ சரவண பவ என்று 6 முகங்களை குறிப்பிடக்கூடிய 6 காந்த தன்மாற்றங்களை குறிப்பிடக்கூடிய வகையிலே காந்த தத்துவமாக முருகன் என்று சொன்னாங்க. இந்த காந்த தத்துவம்தான் அடிப்படை. அதாவது மகிழ்ச்சி சொல்லுவாங்களே, எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுமே காந்தமாம். அப்ப அந்த காந்த தத்துவத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற போது முருகன் பிறந்தது எங்க? விசாக நட்சத்திரம். அவரு 14வது வயதுல சூரசம்ஹாரம் செய்யறதாக சொல்லுவாங்க. கார்த்திகை விசாக நட்சத்திரத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 14வது.
அப்போ ஏன் 14 அப்படின்னா 14 அலை நிலையிலே தான் ஜீவங்களுடைய உணர்வு காந்தத்துடைய தன்மாற்றம் வெளிப்படுகிறது. அப்படி வெளிப்பட்டது 40 வரைக்கும் போய் முடியுது. அப்போ 14லிருந்து 40 வரைக்கும் ஜீவனத்துடைய தன்மாற்றத்தை நாம் உணர முடிகிறது. அதனால தான் 14 வயசுல உடல் பக்குவமாகும், பிசிக்கல் மெச்சூரிட்டி. அந்த வயதிலேயே சூரன் என்ற ஆணவத்தை அடையாளம் கண்டு அதை கொல்லவில்லை என்றால் பிறகு ரொம்ப கஷ்டம். அதனால 14 வயதிலேயே தன்னுடைய ஆணவத்தை அழித்து கொண்டான் என்பதுதான் சூரசம்ஹாரம். இதே போல உலக மக்கள் எல்லாம் பின்பற்றணும் என்பதற்காகத்தான் வைகாசி விசாகம், பிறகு சூரசம்ஹாரம். அப்ப விசாகத்துக்கு என்ன பண்றாங்க? பாத யாத்திரை, அலகு குத்துறது, பால் காவடி எடுக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் காவடி என்பது வித்து சக்தியை குறிப்பிடக்கூடியது. அதாவது குண்டல் சக்தி வச்சுங்களேன். அப்ப குண்டல் சக்தி மூலமாக துரியத்துக்கு போகணும் அப்படின்னா மனதை ஒடுக்கி அமைதியாக இருக்கணும். அப்போ மனதை ஒடுக்குதல் சொன்னா முதல்ல மௌனம், வாக்கு மௌனம், பிறகு மனோ மௌனம். அப்போ முதல்ல பேச்சை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக நாக்கை இழுத்து வச்சு நறுக்குன்னு குத்திட்டாங்க. அதான் அழகு குத்துறது. அழகு குத்துற நாக்கில் பேச முடியாது இல்லையா? அப்போ மௌனத்திலே அறியலாம் என்று இப்படி சடங்குகளை அமைச்சிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். அப்படி இது 4 தான். அதாவது இருப்பு என்பதை சைவம், இயக்கம் என்பது சாக்தம், பஞ்சபூதங்கள் என்பது கானபத்தியம், காந்த தத்துவம் கௌமாரம். இவ்வளவுதான். 4 சமயங்கள் தான் அடிப்படை. இதுக்கு மேல வர்றது எல்லாமே இதுக்கு இதே தத்துவத்தை குறிப்பிடக்கூடிய இன்னொரு சொல்லாக இருக்கும். இப்போ நீங்க வைணவம் அப்படின்னீங்கன்னா விண் சுழலும் ஓசையும் அப்படிம்பாங்க. அப்போ விண் சுழலுக்கும் ஓசைக்கும் ஏற்கனவே வினா இருக்கிறாரு விண்ணுக்கே. அதனுடைய ஜஸ்ட் இன்னொரு விளக்கம், விண் சுழன்றால் ஓசையும் வரும், சுழற்சியும் இருக்கும். சங்கு சக்கரம் கொடுத்து சங்கு சக்கரத்தாரி என்று விஷ்ணு அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல பிறகு சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணணும் இல்லையா? ரொம்ப காலம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பஞ்சாயத்து பண்றதுக்கு ஹரிஹர சுதன் என்று ஐயப்ப தத்துவத்தை கொடுத்தாங்க. அப்போ ஐயப்ப தத்துவமும் அதுவும் விநாயகர் தத்துவமே தான். சரி, இப்படி 3 வகைகளாக அந்த பிரபஞ்ச தத்துவத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி நீங்க மாரியம்மன். ஓகே, மாரியம்மன் தத்துவம் என்பது பார்த்தீங்கன்னா மாரி அம்மன், மாறுதல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவது. அப்போ நம்ம உடலில் இருக்கின்ற குண்டலினி சக்தியை இடம் மாற்றுவது, அதான் மாரி அம்மன். ஏன் இடம் மாற்றணும் அப்படின்னா அந்த மாரியம்மனுடைய காலடியில 3 அறக்கத்தலைகள் இருக்கும். அந்த 3 அறக்கத்தலைகள் எதை குறிக்கிறது அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களை குறிக்கிறது. அப்போ மனிதன் மாற்றி பிறக்க வேண்டும். ஒரு பிறப்பு தாய் தந்தை மூலமாக, மறுபிறப்பு குருவின் மூலமாக. அப்போ அப்படி மாற்றி பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எதுக்கு நோக்கம் இந்த 3 அறக்கற்களை, மலங்களை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால மாரியம்மன் தத்துவத்துல 3 அறக்கத்தலை கொடுத்தாங்க. அம்மனுக்கு திருவிழா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் மாரியம்மன் திருவிழா செய்வாங்க. அப்போ அம்மனுக்கு நேர் எதிராக மண்ணில் குழி தோண்டி அதில் தண்ணி ஊற்றி ஒரு தாமரை பூ வைப்பாங்க. இது பூசாட்டுதல் நிகழ்ச்சி. என்ன சொல்லுது அப்படின்னா நம்முடைய உடலின் மூலாதாரத்திலே வித்து சக்தி, அந்த வித்து சக்தியிலே கொடுக்கொண்டிருப்பது தாமரை. அந்த தாமரைக்கு மத்தியில் இருக்கிறது பிரம்மா, உயிர். அப்போ உயிர் சக்தி தாமரை என்ற இடுப்பு மையத்தில் இருக்கிறது, திரவமாக இருக்கிறது அப்படின்ற கருத்தை அங்கே வச்சாங்க. அது மட்டும் இல்லை, தண்ணிக்கு என்று வடிவம் கிடையாது. அப்போ தண்ணி இன்னொரு அம்சம் என்னன்னா பாய்ம பொருள்,
வச்ச இடத்துல நிற்காது, அதுக்கு ஒரு வடிவமும் கிடையாது. அதனால் பாய்ம பொருள் என்பதனால தான் தண்ணியை வித் சக்தி ஒரு ஓமானமாக இருக்கிற இடமாக காட்டியிருக்கிறாங்க. அடுத்த வாரம் அதே இடத்துல 3 கிளை உடைய கம்பம் நட்டு அதில் அக்னி சட்டி வைப்பாங்க. அக்னி கம்பம் சாட்டுதல் நிகழ்ச்சி. அப்போ இது என்ன சொல்ல வருது? முதல்ல மூலாதாரத்திலிருந்து சக்தி மேலே எழுப்பணும்னு சொன்னாங்க. இப்போ மேலே எழுந்த நிலை, ஆக்னைக்கு வந்த நிலை. அப்போ 3 கண், முக்கண், அந்த மையத்திலே ஆக்னா சக்கரத்திலே நெருப்பை குண்டல் சக்தி உணர்வது அப்படின்றதுக்கு பூசாட்டுதல் நிகழ்ச்சி. இப்படி மாரியம்மன் தத்துவம். இதுக்கு அடுத்து இதில் பக்குவம் அடைந்த நிலை அப்படின்றது தண்டு மாரியம்மன் தத்துவம். தண்டு மாரியம்மனுக்கு தண்டுன்னா ஒரு நுனிக்கும் இன்னொரு நுனிக்கும் இடைப்பட்டது தானே தண்டு. அப்போ கீழ் நுனி மூலாதாரம், மேல் நுனி சகசிராதாரம். அப்போ கீழிருந்து குண்டலினி சக்தியை மேலே ஏற்ற வேண்டும். ஒவ்வொரு மையம் கடந்து கடந்து சுவாதிஷ்டான மணிப்பூரகம் அநாதகதம்பி சக்தி ஆக்னை கடந்து துரியத்துக்கு வரணும் என்று காட்டுவது தண்டு மாரியம்மன் தத்துவம். இப்போ தண்டு மாரியம்மன் பார்த்தீங்கன்னா காலடியில் ஒரு அரக்கன் படுத்திருப்பான். சரி, மாரியம்மன் கிட்ட 3 தலை இருந்தது, இங்கே ஒரு ஆளே படுத்திருக்கிறானே அப்படின்னா, குரு மூலமாக இந்த குண்டலினி பற்றி, உயிர் சக்தியை பற்றி அந்த பயிற்சிக்கான தீட்சையும் விளக்கம் எல்லாம் பெறுகின்ற போது அந்த தர்மம் சார்ந்த அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு திரும்புகிறோம். அப்போ இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை ஒரு மயக்கத்தில் இருந்ததுனால மாயை விலகுகிறது. மாயை விலகிவிட்டால் புதிதாக எதையும் பாவத்தை செய்ய மாட்டோம். அப்போ கண்மம் நீங்குகிறது. அப்போ ஆணவம் கண்மம் மாயையில், கண்மம் மாயை நீங்கினாலும் ஆணவம் அவளை எளிதில் நீக்க முடியாது. அதனால் இங்கே தண்டு மாரியம்மன் காலடியில் அரக்கன் இருக்கிறான். அடுத்த நிலை என்ன? கருமாரியம்மன். கரு மாறிய நிலை. மாரியம்மன் கரு மாறணும்னு காட்டுச்சு. இது அதில் வெற்றி பெற்ற நிலை. தண்டு மாரியில் பிறகு கருமாரியாக வெற்றி பெற்ற நிலை. துரியத்திலே மனம் லயமாக்கி விடுகிறது. அப்போ துரியத்தில் லயமாகி விட்டாலே அது கேட்வே டு காட், பிரபஞ்சத்தை, இறை தத்துவத்தை அறிவதற்கான நுழைவாயிலாக இருக்கிறது உச்சி. அப்போ உடல் உணர்ச்சிகள் எல்லாமே அறுபட்டுடும், இருக்கிறோன்றதே தெரியாது. அப்போ அதோடு இணைந்த நிலை, அதை உயிரோட துரியத்திலே ஒன்றிய நிலை, இப்போ உடல் என்ற உணர்ச்சி கடந்த நிலை. அதனால கருமாரிக்கு தலை மட்டும்தான் இருக்குமே தவிர உடம்பு இருக்காது. அப்போ உடம்பும் இல்லாதனால ஆணவம் என்றது இயக்கம் வருவதற்கும் வாய்ப்பு இல்லை. அதனால கருமாரிக்கு உடம்பும் இல்லை, அரக்கணம் இல்லை. இப்போ இந்த உச்சியிலிருந்து மேலே நுணுகி போகிற போது இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் பார்க்குறான். அப்போ கோ நீ அம்மன், இவ்வளவு பெரிய உலகத்தை, பிரபஞ்சத்தை ஒரு சீர்மையோடு இயக்கி கொண்டிருக்கின்ற ஆற்றல் நீதான். அதே இந்த விண் ஆற்றலாக, மூலாற்றலாக, இறை துகள் ஆற்றலாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அம்மன் தத்துவம் இந்த 4 வர காரணம் என்னன்னா, எல்லாமே இறை துகள் விண் கூட்டாக இருப்பதனால அது அம்மன் தத்துவமாக இதை கொடுக்குறாங்க. இப்போ இந்த அறிந்த நிலை கோ நீ அம்மன், அது கோணியம்மன் தத்துவம். இப்போ கோணியம்மன் ஆக வந்த பிறகு கோணியம்மன் காலடியில் ஒரு அரக்கன் படுத்திருப்பான். இப்போ கருமாரிகிட்ட காணாமல் போய் மறுபடியும் கோணியம்மன் கிட்ட ஏன் வந்தான் அப்படின்னா, உடல் என்ற இயக்கத்தில் இருந்தாலே ஆணவத்தை தடுக்கவே முடியாது. ஏன்னா முனைப்பு தான், முனைப்பே இறைநிலை. அப்போ இறைநிலை உணர்வு வருகின்ற போது உடல் என்ற பின்னப்படுவதனால இது தான் முனைப்பு, தான் என்ற முனைப்பாக மாறுகிறது. அப்போ இறைவனிலே வெறும் முனைப்பாக இருந்தது, இங்கே மனிதனிலே தன் முனைப்பாக மாற்றம் பெறும். அதனால் யாருமே முனைப்பற்று வாழ்வது சாத்தியம் இல்லை இந்த உலகத்தில். அப்போ என்ன செய்வது அப்படின்னா, அந்த முனைப்பை பாதுகாப்பாக காலடியில் அடக்கி வைக்கணும். கொஞ்சம் இடறினாலும் அது தலையில் உட்காந்துரும். அது தலையில் உட்கார்ந்துன்னா அந்த ஒரு வினாடி போது என்ன பாவத்தை செய்யணுமோ செஞ்சிடும். இது இப்படித்தான் ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் சில சமயங்களில் தவறு செய்ய அது அது என்ன சொல்றது, தாழ்வாகி போவதற்கு இது ஒரு காரணம். அதனால எப்பவுமே இந்த விழிப்போடு இருக்க வேண்டும்.
என்பதைத்தான் இந்த 4 அம்மன் தத்துவங்கள் குண்டலினி தீட்சை மூலமாக இதெல்லாம் அறியணும் என்று காட்டுகிறது. இதற்கான தீட்சை முறை என்பதுதான் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி அம்மன் தத்துவங்கள். காமாட்சி என்பது காம ஆட்சி, அதாவது மனதை நிர்வாகம் செய்யக்கூடிய, புலன்களை நிர்வாகம் செய்யக்கூடிய கமாண்டிங் சென்டர் சொல்லக்கூடிய ஆக்ஞான கமாண்ட். அந்த ஆக்ஞா மையம் தான் காமாட்சி அம்மன் தத்துவம். பிறகு கண் பார்வை மூலமாக தரக்கூடிய துரிய தீட்சை, இது காமாட்சி தொட்டு கொடுக்கின்ற ஸ்வரிச தீட்சை. இது பார்வை மூலமாக கொடுக்கக்கூடிய சற்று தீட்சை. அப்ப எப்படி மீன்கள் போல ஆற்றலை செலுத்தி தீட்சை கொடுக்கிறோமோ, அப்ப மீன் ஆட்சி அம்மன். அடுத்தது விசாலாட்சி அம்மன், அதாவது எண்ணத்தை கொண்டே விரிந்த நிலையில இறைநிலையோடு கொடுக்கக்கூடிய துரியாதீத தீட்சை என்பது விசாலாட்சி அம்மன் தத்துவம். இப்படி 4 அம்மன் தத்துவங்கள் பக்குவம் அடைய வேண்டும் என்று பக்தி மார்க்கத்தை காட்ட, 3 அம்மன் தத்துவங்கள் இதுதான் வழி என்று ஞான மார்க்கத்தை காட்டுகின்ற இந்த 7 அம்மன் தத்துவம் மிக மிக அற்புதமான தத்துவங்கள். சரிங்களா ஐயா? அடுத்தது ஒன்றும் இல்லைங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி ஐயா. கேட்டாங்க மன்றத்துல, எனக்கு தெரியல, ஐயாவை கேட்டு சொல்றேன்னு சொல்லி. ரொம்ப நல்லது ஐயா, மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்க வளமுடன். எழுதி வச்சுக்கிட்டேன். வாழ்க நல்லது. உங்க கடைசியா இது கேட்டீங்களா, கிருஷ்ணரை பத்தி வேற கேள்வி கேட்டீங்க? 5 குதிரைகள். அதாவது விஷ்ணு தத்துவம் ஏன் வந்தது அப்படின்னா, இது மனிதனோடு இணைந்த தத்துவம், காக்கும் கடவுள் என்று அறிமுகப்படுத்துறாங்க. சிவனோ சக்தியோ விநாயகனோ முருகனோ காக்கும் கடவுள்னு சொல்லலை. ஏன்னா அது இருப்பு, இயக்கம், பௌதிகங்கள், காந்தம், அதோட போச்சு. அப்போ மனிதர்களுக்கு நம்மை காப்பாற்றுகிறான் இறைவன் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல. அப்போ எப்படி காப்பாற்றுவான் அப்படின்ற தத்துவத்தை காட்டுகின்ற போது அது வைணவ சமயமாக உருவாக்குது. அப்போ விஷ்ணு எங்க இருக்கிறார் அப்படின்னா, பார்க்கடலில் 5 தலை பாம்பு பஞ்சனையில, லக்ஷ்மி காலில் இருக்க, பிரம்மா நாபி கமலத்தில் இருக்க, அவர் அனந்த சயனத்தில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இறைவன் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றார். அப்ப இறைவனுக்கும் நம்முடைய கஷ்டம் தெரியணும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல தான் பரமாத்மா தத்துவம் உருவாகிறது. இதுவரைக்கும் முருகனிலே ஆத்ம தத்துவம் பேசல, காந்த தத்துவம் தான் பேசுச்சு. இந்த இடத்துல ஆத்மா பரமாத்மா என்ற நிலையில உணர்கின்ற வாழ்கின்ற ஜீவன் அப்படின்ற தத்துவத்தை வைணவம் பேசுகிறது. அப்போ ஜீவாத்மா இருக்கின்ற இடம் வித்து சக்தி பார்க்கடல் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. சரி, இந்த பார்க்கடலிலே ஜீவாத்மாவாக வித்து சக்தி இருக்குது. அதே இடத்துல இப்போ சொன்னது போல நான்முகனாக 4 முகங்களுடைய பிரம்மாவாக இருக்கிறது. இப்போ பிரம்மாவுடைய 4 முகம் என்பது இந்த பிரபஞ்சமே 4 அடிப்படை அலகுகளை தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காலம், தூரம், பருமன், வேகம். அதனால் அது 4 முகம் உடைய நான்முகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உயிர் சக்தியாக இந்த ஜீவாத்மாவிலேயே அந்த படைத்தல் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அப்போ படைத்தலுக்கு பிரம்மா தானே. அப்போ இதே வித்து சக்தி தான் சந்ததி உருவாக்குகிறது என்பதனால் அங்கே பிரம்மா வச்சு இது எல்லாமே வாழ்க்கை அந்த இடத்துல இதை காப்பாற்றுகின்ற நிலை பரமாத்மா. அப்ப பரம் ஆத்மா, அதாவது புலன் கடந்தும் அறிகின்ற கடவுள். அப்ப இந்த இடத்துல தான் இறைவனே 2 படிக்கிறான். ஒன்று உணராத தெய்வம், மற்றது உணர்கின்ற தெய்வம். சிவத்துக்கு தான் இருக்கும் என்பது தெரியாது. ஸோ சைவ சித்தாந்தத்துல சிவம் என்பது உணராத தெய்வம். வைணவ சித்தாந்தத்துல தான் பரமாத்மா என்ற உணர்கின்ற தெய்வமாக வருகிறது. அப்ப இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் வெளிப்படுகின்ற நிலை ஜீவாத்மா. இப்போ நம்முடைய ஆத்மா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிடி மாதிரி இருக்கும்.
நீங்கள் சிடி பார்த்தீங்கன்னா மையத்தில் துளை, அப்புறம் 2-3 செக்மெண்ட்டாக பிரிந்து கடைசியில் ரெக்கார்டபிள் ஏரியான்னு சொல்லி ஒரு விரிவான இடம் இருக்கும். அப்போ அந்த மையத்தில் இருக்க துவாரத்தை வந்து சுத்த வெளியே எடுத்துக்குங்க. அது அடுத்து இருக்கக்கூடிய ஆலைக்கள் வந்து 1 to 3 இறைத்துகள் நிலை. அதுக்கு அடுத்து சின்னதாக ஒரு வட்டம், சில ஒரு சுழல்கள் போட்டிருப்பாங்க, வட்டங்கள் போட்டிருப்பாங்க. அதை வந்து 4 to 7 விண் இயக்க நிலை எடுத்துங்க. அதுக்கப்புறமும் லேசாக 2-3 சுட்டு வச்சு பிளைனாக இருக்கும். இது வந்து பரமாத்ம நிலை 8 to 13 ஜீவாந்த நிலை. அதுக்கப்புறம் தான் ரெக்கார்டபிள் ஏரியா வரும். இது ஜீவாத்மா நிலை 14 to 40. ஸோ பதிவு என்பது இங்கே தான் இருக்கும். அப்போ ஆத்மாவுடைய அதே அமைப்பில் ஒரு விஞ்ஞானியுடைய அறிவின் மூலமாக வெளிப்பட்டது தான் சிடி. சிடி அப்படியே எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் டு மனிதனுடைய ஆத்மா. அப்போ இந்த 40 14 ஜீவாத்மா, 13 8 வந்து பரமாத்ம நிலை. உணரும், ஆனால் உணர்ந்தேன்னு சொல்ல முடியாது. அதைத்தான் வந்து அருள் வாக்கு என்பதும் தூரதிருஷ்டியும் சொல்வதெல்லாம் புலன் கடந்த அறிவுன்னு பேர் 13 to 8. ஆனால் உணர முடியாது. 13 to 8 உணரக்கூடியதெல்லாம் நம்ம வந்து புலன்களுக்கு அது எட்டாது. 14 to 40 எட்டாது. இப்போ இந்த விஷ்ணு தத்துவம் கொடுத்துட்டாங்களா? அப்போ எங்க விஷ்ணு எங்க இருக்கிறாரு? 14க்கு கீழே 13 8 வரைக்கும் விஷ்ணு இருக்கிறார். அப்போ நம்மோடு இணைந்து இருந்து நம்மை காப்பாற்றுகின்ற பரம்பொருள் என்ற தத்துவத்தை காட்டுவதற்காகத்தான் கிருஷ்ண பரமாத்மாவை கொடுத்தாங்க. சரி, இந்த வித்து சக்திக்குள்ள என்ன இருக்குது, ஜீவாத்மாவுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா எல்லா அனுபவங்களும் இருக்கு. இந்த அனுபவங்கள் எல்லாமே எதை சார்ந்திருக்கிறது என்றால் 5 புலன்களை சார்ந்திருக்கிறது. இந்த 5 புலன் இன்பங்கள் எல்லாம் நமக்கு சுகமாக தெரிந்தாலும் அளவுமுறை மீறுகின்ற போது வந்த சிக்கல் தான் எல்லா நோய்களும் பிரச்சனைகளும். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம். அந்த புலன் இன்பத்தை அதிக அளவிலே எல்லையற்று விரைவாக தூய்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று பணம் இருக்கணும், 2 அதிகாரம் இருக்கணும். அப்போ செல்வமும் அதிகாரமும் அரசியலும் செல்வந்தர்களும் சேர்ந்தால் என்ன அயுகத்தனம் வேணா பண்ணலாம், யார் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதனால இதெல்லாம் எதுக்கு? புலன் சுகத்துக்காகத்தான். அப்போ அந்த இடத்துல போனால் என்ன தப்பு பண்ணுறானுங்க? டாஸ்மாக் போவான், வரவின் மகளிர் பண்ணுவானுங்க, இதெல்லாம் பண்ணுவோம். இப்படி இதெல்லாம் புலன் மயக்கத்தில் ஈடுபடுத்தி நம்மை உடம்பையும் மனசையும் மரியாதையெல்லாம் கெடுத்துருது. அப்போ இந்த 5 புலன்கள் இது அளவு முறையோடு இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. சீண்டி நீங்கள் வச்சுக்கோங்க, அளவு முறை மாறிங்க வச்சுக்கோங்க, கடிச்சிடும். அப்போ பாம்பு இருக்கும், அதை சீண்டினா தான் கடிக்கும், இல்லைன்னா அதை பாட்டுக்கு போயிடும் இல்லையா? அதே போல இந்த 5 புலன்களை 5 பாம்பு என்று காட்டி அது எங்க இருக்குது? ஆத்மாவில் இருக்குது என்பதனால பார்க்கடலில் பறந்தாமன் பள்ளி கொண்டிருக்கின்றான். 5 தலை பாம்பு அவனுக்கு குடை பிடிக்கிறது. அதாவது கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கு குடை பிடிக்கிறது. காலாமணி விளக்கு எப்போ கள்ள புலனாகிறது? காளிங்கன்ல கள்ள புலனாகிறது. காளிங்கன் எங்க இருக்கிறான்? ஒரு குளத்துக்குள்ள இருக்கிறான், அவனுக்கும் 5 தலை இருக்குது. அப்போ நம்மை ஆட்டி வைக்கின்ற காளிங்கனை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே கிருஷ்ண பரமாத்மா அதை அடக்குகிறார். அப்ப நம்முள் எழுச்சி பெற்று அளமுறை மீறுகின்ற இந்த 5 தலை பாம்பை அடக்கி வைக்கணும். இதே 5 தலை பாம்பு அந்த கொடை பிடிக்குது, ஆனா காளிங்கனோ சண்டை போடுறான். அப்போ இந்த புலன்கள் அளமுறை மீறி மாறி செயல்படுகின்ற போராட்ட நிலை, அது காளிங்கன். சரி, இந்த மனசை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற போது குருச்சேத்திரத்துல 5 வெண்புறவைகள் பூட்டிய தேர், அந்த தேருக்கு சாரதி கிருஷ்ண பரமாத்மா, தேர்ல இருப்பவன் அர்ஜுனன். இப்போ இந்த காட்சி என்ன தத்துவத்தை காட்டுகிறது என்றால், மனித பிறப்பு என்பதே இந்த கிருஷ்ண பரமாத்மா என்ற அறிவு 5 புலன்களை வழிநடத்த உடல் என்ற வாகனத்தில் இருந்து பயணிப்பவன் மனம் என்ற அர்ஜுனன். இப்படி பயணிக்கின்ற போது இவனுக்கு துணை என்ன என்றால் 5 புலன்களும்
5 கர்மேந்திரியங்கள், பிறகு 7 வகையான சம்பத்துக்கள். அப்ப 5 கர்மேந்திரியங்களை முறையாக பயன்படுத்தினால் அடையக்கூடிய செல்வம் 7 வகை சம்பத்துக்கள். இப்படி இந்த கிருஷ்ணார்ஜுன தத்துவத்தில் ஒரு வாழ்க்கையே எப்படி நடத்தணும் அப்படின்றத காட்டியது தான் 5 புறவிகள், வெண்புறவிகள். அதுவும் ஏன் வெண்புறவிகள் என்று சொன்னால், தூய்மையான காந்த களம், வெள்ளம்னு சொல்றாருலே பாரதியார், அப்படி தூய்மையான காந்த களமே வெண்புறவிகள். அதை செலுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளது அறிவாக இருக்கணும். அப்ப அறிவின் வழிகாட்டலிலே மனம் செயல்பட்டால், 5 கர்மேந்திரங்களை பயன்படுத்தி செயல்பட்டால் 7 சம்பத்துகளை நிறைவாக துய்த்து வாழ்க்கை வெற்றி பெறலாம், குருச்சேத்திரத்தில் வெற்றி பெறலாம் என்பதை காட்டுறது தான் இந்த தத்துவம். சரிங்களா? சரிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஐயா வாழ்க வளமுடன். இன்னைக்கு மலேசியா கிளாஸ் இருக்குல்ல ஐயா? ஆமாம்மா, இருக்குமா, நன்றி. இருக்கு. 7 மணிக்கு இருக்கு. மணி 6:30 ஆச்சு. எனக்கு 7 மணிக்கு. ஐயா கேள்வி இல்லைன்னு நிறைய செய்து கொள்ளலாமா? சரிங்க ஐயா. ஐயா, நாளைக்கு நீங்க நாளைக்கு நான் கனடா போகிறதுனால ட்ராவல் காலையில் 5 மணிக்கு. சரிங்க ஐயா. சரி. அதனால நாளைய நிகழ்ச்சி எப்படி பண்ணிட்டாரு? ஆனந்த மெசேஜ் வச்சிருந்தேன். அதான் அவர் பேசினார் என்கிட்ட. இன்னைக்கு அவரால் வர முடியாது, நாளைக்கு நாங்க பாத்துக்கிறோம் ஐயா, ஒன்றும் பிரச்சனை. சரிங்க, நீங்க ஓகே. பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க. சரிங்க. இல்லை, அங்கேருந்து நான் வந்துடுவேன். இந்த வாரம் மட்டும், நெக்ஸ்ட் மண்டே கிளாஸ் வந்துடுவேன். சரிங்க ஐயா. நன்றி. ஐயா, நம்ம இந்த ஓஜஸ் மூச்சு போறது நம்மளுடைய காந்தம் தானங்க ஐயா. நம்ம உச்சந்தலையில நம்ம அந்த கேஸ் வந்து காந்தம் மட்டும் சொல்ல முடியாது, இறை துகள் தான் மேல போகும். இறை துகளும் காந்த துகள் தானே? ஆமாம், ஆமாங்க ஐயா. ஸோ மேல போகக்கூடியது நம்ம இந்த ஜீவாந்தம் இல்லை. ஜீவாந்தம் வந்து திணிப்பற்ற நிலை, அது மேல ஏறது கஷ்டம். அது மட்டும் இல்லை, நீங்க ஒரு ஃபவுண்டன் வச்சு தண்ணி இது பண்றோம் இல்லையா, மோட்டர் வச்சு ஸ்பெட் பண்றோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்போ எந்த தண்ணி மேலே ஏறும்? அதை சுத்தி பக்கத்துல உள்ள தண்ணி தான் மேலே ஏறும் இல்லையா? ஆமாங்க ஐயா. அதே போல இந்த ஆத்மாவிலிருந்து ஓஜஸ் மூச்சு போடுற போது பக்கத்துல இருக்கிறது 1 2 3 இறை துகள் கலந்தான், அதுதான் மேலே ஏறும். சரி சரி சரி, ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. அந்த மகரிஷி அந்த உணர்ந்து அந்த கொடுத்த அந்த காய்கற்பை பற்றி வயசானவங்களுக்கு எல்லாம் அந்த வயசு ஆவாவ நல்லா சூட்டபிளா ஆகுதுங்க ஐயா. முகம்லாம் நல்லா ஷைன் ஆயிடுது ஐயா. ரொம்ப நல்லா மகான் எந்த அளவுக்கு உணர்ந்து கொடுத்துருக்கான்னு அதை டெய்லி செய்யக்குள்ளதான் ஐயா கிடைக்குது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வாழ்க்கை வளமுடன். எல்லா பேத்திரத்துல ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பயிற்சியும் அற்புதமானவைதான். உண்மைதான். அதை அனுபவிச்சு பார்க்கலதான் அந்த ரசங்கள் வந்து மகரிஷி எந்த அளவுக்கு பண்ணிருக்கான்னு நம்மளுக்கு அந்த உணர்வு தெரிஞ்சுக்க முடியுதுங்க. டேஸ்ட் சுத்தவெளின்னு சொல்றாரு, நம்ம போய் அதை நிக்கக்குள்ளதான் எவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உணர்ந்து கொடுத்திருக்கான்னு தெரிய முடியுதுங்க ஐயா. சுவைத்தால்தான் சுவை தெரியும், எழுதி வச்சா சுவை தெரியுமா? நல்லா மகான்னு சுயமா சிந்திக்கணும்னு ஒருத்த நான் நினைச்சதை உங்களால உணர முடியாதுன்னு என்ன அறிவு உண்மைதான். உலகத்திலேயே 3 பேரா சிந்திக்க சொன்னாங்க, வேற யாருமே சொல்லல சிந்திச்சு பாருன்னு. முதல்ல சொன்னவரு சாக்ரடீஸ், 2வது சொன்னவர் வள்ளுவர், 2000 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னவர் வேதத்துல மகர்ஷி. இதுக்கு இடையில வேற யாருன்னு சொல்லவே இல்லை. யோசிச்சு பாருன்னு. நான் சொல்றேன் கேளுன்னு தான் சொன்னாங்க இல்லையா? யாரும் யோசிச்சுப்பான்னு சொன்னாங்களா? நான் சொல்றதை கேட்டால போன்னு தான் சொன்னாங்க.
இங்க முதல்ல சொன்னவங்க யாரு? திருவள்ளுவர், வேதாத்திரி. அதுக்கு முன்னாடி சொன்னது யாரு? ஃபர்ஸ்ட் வந்து சாக்ரட்டிஸ், சாக்ரட்டிஸ். ரெண்டாவது திருவள்ளுவர், மூன்றாவது மகரிஷி. நன்றி. நன்றிம்மா. பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களும், ரமஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட செவ்வேல் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய வேள்வி பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ரமஞான இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கள்ளாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடி அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிது நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து
நம்ம இந்த இடைநிலை பயணத்திலே சிறந்த முறையில வழிநடத்தட்டும். என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க